ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர பெரிய எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போயிட்டு ஏன் மல்லியம்மாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெண்பா நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து நம்மளுடைய வெண்பா கிட்ட வந்து கொடுத்து மல்லி கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஏன் இந்த கிஃப்ட்டை வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்குறப்ப வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் அப்போ வந்து வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் சொன்னாலே உனக்கு புரியாது வெண்பா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு புரியும், நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துருந்தேன் நான் மல்லிக்கிட்ட. அங்கே இருந்த உன்னுடைய அத்தியா அந்த ரஞ்சிதா வந்து சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, மல்லியை வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து அவள் செய்யாத தப்புகள்லாம் வந்து தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அவங்களால வந்து நானும் வந்து கோவப்பட்டு மல்லியை வந்து திட்டிடுறேன். இந்த கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துருந்தனால அவ்வளோதான், மல்லியை வந்து உண்டு இல்லாத பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து ரகசியமாக வந்து ரூமில் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அது வழிக்குள்ளே வந்து நீயே வந்து கேட்டுட்டா செல்லும், இந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மல்லிக்கிட்டே வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சூப்பர் டாடா, நான் கூட வந்து உங்களை ஏதோ ஒன்று நினச்சிட்டேன், மல்லியம்மா வந்து வேற பார்வையில் வந்து பார்க்குறீங்கன்ட்டு. ஆனால் வந்து உங்களோட மனசுலேயும் வந்து மல்லியம்மா வந்து ஒரு ஓரத்தில் வந்து இருக்காங்கன்றது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு மல்லியம்மான ரூமுக்குள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு உள்ளே போகிறாங்க. வாழா செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் மல்லியம்மா சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒன்றுடா செல்லம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா ஏன் மல்லியம்மா உங்களுக்கு வந்து டாடா வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது வந்து சோகமாக இருக்கீங்களா, நீங்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து சோகமாக வந்து இருக்க தேவையில்ல, ஏன்னா வந்து டாடா வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்னது எனக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரா, அந்த இடத்துல வாங்கிட்டு வரலன்ற மாதிரி வந்து சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்க முன்னாடி வந்து போட்ட ட்ராமா, அவங்களுக்காக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்முடைய மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்களும் நானும் வந்து ஆர்வமாக இருக்குன்னா நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா டாடாவோட மனசில் வந்து நீங்கள் இருக்கீங்க மல்லியம்மா, ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிற ராட்சசிங்கால தான் வந்து நம்முடைய டாடா வந்து உங்கள் மேலே வந்து கோவப்படுறாரு தவிர மற்றபடி வந்து உங்கள் மேலே வந்து அளவு கடந்த பாசமும் காதலை வந்து வச்சிருக்காரு. இதை வந்து அவர்கிட்டே நான் வந்து அவர் என்கிட்ட வந்து சொன்னப்பே நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய டாடா வந்து சாப்பிட்டாரா, நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டாடா சாப்பிட்டாரு, நானும் வந்து இன்னும் சாப்பிடல மல்லியம்மா, வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கல வேணும்பா, நீ போயிட்டு வந்து சாப்பிடு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லியம்மா நான் போயிட்ட பாரு இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு வந்து பார்க்கறதுக்காக தான் நான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க மல்லியம்மா, நானுமே வந்து ஆர்வமாக இருக்கேன். என்னுடைய கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களே, உங்களுடைய கிஃப்ட்டும் வந்து நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி வந்து மல்லி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறது தான் ரெண்டு பெருச்சாளிகளோட வேலையை வந்து மூக்கு வேத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய மல்லியோட ரொம்பவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த மல்லிகையில் வந்து ஏதோ வந்து கிஃப்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஒரு வேளை வந்து விஜய் வந்து வாங்கிட்டு வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஒரு வேளை வந்து வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்ற ரஞ்சிதா சொன்னது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அப்படி அந்த கிஃப்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் ஒரு லவ்லி கிஃப்ட் வந்து நம்முடைய மல்லிகாவை விஜய் வந்து வாங்கிட்டு வந்திருக்காருந்தாங்க சொல்ல முடியும். வரப்போ சொல்ல இது நடக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.